நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதாவது நம்ம மாறன் இருக்காங்கல்ல, மாறன், வீரா அதுக்கடுத்து எல்லாருமே வந்து கண்மணி, ராகவன் எல்லாருமே சேர்ந்து வந்து வீட்ட விட்டு கிளம்புற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "சரி அத்த நாங்க வந்து கிளம்பி போயிட்டு வரோம்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அனுப்பி வைக்காங்க. நம்ம பிருந்தா அதுக்கடுத்து வீராவோட அம்மா இருக்காங்கல்ல, அம்மாலாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் அனுப்பி வைக்கிறாங்க. "பார்த்து போயிட்டு வாடி, அதாவது அங்க வந்து யாரு கூடயும் சண்டை போட்டுறாத, பார்த்து நடந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாலாம் சொல்லி அனுப்பி வைக்கிற மாரி காட்டுறாங்க. "அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம மாறன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, என் கூட மட்டும் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மனசுக்குள்ளேயே மைண்ட் வாய்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. சரிடி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பி வச்சுடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க வந்து மனசு நிறைஞ்சிருக்கிற மாரி காட்டுறாங்க. நம்ம வீராவோட அம்மா வந்து, "எனக்கு இப்போ தான் சந்தோஷமா இருக்கு. என் 2 பொண்ணுங்களும் சந்தோஷமா இருக்காங்க. அதுவரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து நைட் ஆயிருது. நைட்டு வந்து வழக்கம் போல 2 பேரும் பிரிஞ்சு தானே தூங்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம வீராவும், நம்ம மாறனும் தனித்தனியா தானே தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டு வந்து நம்ம வீரா வந்து பெட்ல தூங்கிட்டு இருந்தாங்க. கீழ பாய விரிச்சு நம்ம மாறன் வந்து தூங்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில டம்மு டம்முன்னு சத்தம் கேட்குது. "என்னடா இது சத்தம்?" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்காங்க. யாரோ கதவு தட்டுற மாரி கேட்குது. "ஐயோ! யாரோ கதவு தட்டுறாங்களே! இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு மாறன் விறுவிறுன்னு எந்திரிச்சு தலவாணி எடுத்து நம்ம வீரா பக்கத்தில போட்டுட்டு, அந்த பாயெல்லாம் சுருட்டி அந்த கட்டிலுக்கு அடியில ஒளிச்சு வச்சுட்டு, "ஐயோ! நம்ம 2 பேரும் இப்போ ஒண்ணா தூங்குற மாரில இருக்கணும். இப்ப யார் வந்தாங்கன்னு தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே போய் வந்து அந்த கதவ ஓப்பன் பண்ற மாரி காட்டுறாங்க. வெளியில யாருன்னு பார்த்தா நம்ம வள்ளி தான் வந்திருக்காங்க. வள்ளி எல்லாம் அந்த போர்வைய மூடிட்டு, டார்ச் லைட்ட மூஞ்சில அடிச்சுட்டு பேய் மாரி வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. திறந்த உடனே நம்ம மாறன் வந்து, "ஐயோ! பேய்" அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. "டேய் டேய் பயப்படாதடா, நான் தான்டா வந்திருக்கேன். உங்க அத்தை" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அத்தை நீ என்ன பண்ற இங்க இந்த நேரத்தில?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "உன்ட்ட பேசலான்ட்டு வந்தேன்டா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "அத்தை ஒரு லவ் பேர்ட்ஸ வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணலாமா? ஒரு இளம் சிட்டுகள்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "டேய் அதெல்லாம் வாய மூடுறா, நான் சொல்றது கேளு. இன்னைக்கு மறு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தியே, உன் பொண்டாட்டிக்கு தேவையானதெல்லாம் வாங்கி குடுத்தியா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அவளுக்கு என்ன தேவைப்படும்? நல்லா சாப்பிட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "டேய் பொண்ணுங்க வந்து எதையுமே வாய் திறந்து கேட்க மாட்டாங்கடா. நம்ம தான்டா வாங்கி குடுக்கணும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "அவளுக்கு என்னத்த வாங்கி குடுக்க? அவளுக்கு என்ன வாங்கி குடுத்தாலும் வாங்குவாளா என்னன்னு தெரியலையே" அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. "ஃபர்ஸ்ட்டு அப்படித்தான் சொல்லுவாங்க. நீ தான்டா வாங்கி குடுக்கணும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி அத்த விடு. நான் வந்து நாளைக்கு கூட்டு போய் அவளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வந்து கேட்டு வாங்கி குடுத்துறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "நீ நாளைக்கு வாங்கி குடு, என்ன பண்ணு. நான் இப்போ உனக்கு ஒரு ஐட்டம் கொண்டு வந்துட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னத்த சொல்ற? எனக்கு என்ன கொண்டு வந்திருக்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே கேட்டவுடனேயும் பார்த்தா டக்குன்னு பின்னாடி இருந்து மல்லிகைப்பூவும் அல்வாவும் எடுக்காங்க. "அத்த என்னத்த இது நைட் நேரத்தில மல்லிகைப்பூவும் அல்வாவும் கொண்டு வந்திருக்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "டேய் அதெல்லாம் உனக்கு தெரியாதுடா. இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். மல்லிகைப்பூ வந்து பொம்பளைங்க அவ்வளோ பிடிக்கும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "பொம்பளைங்க பிடிக்கும். ஆனா அவளுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியலையே. அவ குடுத்தா வாங்குவாளா என்னன்னு தெரியலையே" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "டேய் அவளுக்கு மட்டும் இல்லடா. தமிழ்நாட்டில உள்ள எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். ஏன் தமிழ்நாடு கிடையாது, இந்தியாவில உள்ள எல்லா பொண்ணுங்களுக்கும் மல்லிகைப்பூன்னா அவ்வளோ பிடிக்கும். குடுத்தா வாங்கி வச்சுக்கிருவாங்க. நீ போய் குடு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அத்த அல்வா எதுக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "எல்லாத்தையுமே நான் சொல்லணுமா? அல்வா எதுக்குன்னு தெரியாதா? கொண்டு போய் குட்றா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவங்க வந்து நம்ம வள்ளி வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் இது கொடுத்தா மட்டும் ஏற்றுக்குருவாளாக்கும். ஏத்த இப்படி பண்ணுறேன், நான் வேறு 2 பேருக்கு மத்தியில் மாட்டிக்கிட்டு இப்படி தலைவலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மாறன் ஒரு சைடு புலம்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.